ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னை நோக்கி வந்த ஆபத்தில் இருந்தும் பிரச்சனையிலிருந்தும் உன்னை காப்பாற்றுறதுக்காக நீ கொஞ்சம் கவனமாக உஷாராக இருக்கணும்னு உன்னை எச்சரிக்கை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களிலும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லவே. நீ எந்த தவறும் யாருக்கும் செய்யலை, துரோகம் செய்யலை. ஆனால் எல்லாரும் நீ நல்லா இருக்க நினச்சிக்கிட்டு அதை பொறுக்க மாட்டாமல் உனக்கு எதிராக எதையாவது செஞ்சே ஆகணும்னு தான் உன் மேலே பொறாமப்பட்டு உனக்கு எதிராக பல வேலைகளை செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி வாழ்ந்தாலும் உன்னை குறை சொல்லிக்கிட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டும் தான் இருப்பாங்க. நல்லா வாழ்ந்தீனா பாரு, எப்படி கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நகை பணம் காசுன்னு நல்லா சுகமாக இருக்காங்கன்னு உன்னை பார்த்து பொறாமப்பட்டு பேசுவாங்க. அதுவே நீ கஷ்டப்பட்டாலும் உன்னை பார்த்து ஏளனமாக இலக்காரமாக பேசுவாங்க. எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காம நீ வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக வெற்றிகரமாக வாழ்கிறதுங்கிறத பற்றி யோசித்து செயல்படு. இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டத்தை கடந்து வந்திருந்தாலும் இப்போது உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிக்க இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் என் செல்லமே. இனிமேலும் என்னை மீறி யார் மூலமாகவும் உனக்கு எந்த பிரச்சனையும் ஆபத்தும் வர நான் அனுமதிக்கவே மாட்டேன். உனக்காக ஒரு புதிய வழியை காட்டி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்குறேன். நீ விரும்புகிற வேலை, உனக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னு எல்லாமே இனிமேல் உனக்கு மகிழ்ச்சியாக அமைய போகுது. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்றேன். துன்பங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் இன்பம் மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரப்போகுது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன்னை உயர்த்துவேன்னு சொல்லவே. பேச வேண்டிய இடத்துல உன் மேலே தப்பு இல்லைன்னு தெரியும் போதும் நீ பேசாமல் இருக்கிறதால தானே எல்லாரும் உன்னை சுலபமாக நோகடிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி எல்லா பழியையும் உன் மேலே வாங்கிக்காத. ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருந்தீன்னா இந்த உலகம் உன்னை ஏமாளி ஆக்குறதுக்கு சற்றும் யோசிக்கவோ தயங்கவோ மாட்டாங்க. நீ தைரியமாக செய்ய வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சுட்டு பேச வேண்டிய இடத்துல உனக்கான பேச்சுக்களையும் பேச தயாராகு. எல்லா இடத்திலும் நீ அமைதியாக இருந்தீனா உன் பக்கம் உள்ள உண்மையையும் நியாயத்தையும் இந்த உலகம் புரிஞ்சுக்கும் நீ ஒருபோதும் நினைக்காத. சில இடங்களில் நீ பேசினா மட்டும்தான் நீ என்ன நினைக்கிற, நீ செய்கிறது சரிதாங்கிறத மற்றவங்களுக்கு புரியும். தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போட்டுட்டு அமைதியாக நிதானமாக நீ சொல்ல வர்றதை தெளிவாக எடுத்து சொல்லி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர முயற்சி செய்யும் செல்லமே. அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்கிறாங்க, இவங்க என்னை பார்த்து அப்படி சொல்கிறாங்கன்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு யோசித்து குழம்ப வேண்டாம். சில காலமாக நீ நீயாகவே இல்லை. மற்றவங்க சொல்கிறதையும் செய்கிறதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. நீ யாருங்கிறதையும் உன்னுடைய தகுதியையும் திறமையையும் நீ மறந்து விட்டாயா என்ன? எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த கஷ்டமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன். நீ அமைதியாக இருக்கும்போது இந்த வராகியம்மா உனக்காக களமிறங்கி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இனிமேலும் உன் மதிப்பை உயர்த்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு செல்லமே. தனியாக நீ படுற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாக போகாது. உன் துயரங்களையும் துன்பங்களையும் போக்கி உன் கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தரப்போகிறேன். தேவையில்லாமல் மனசை போட்டு குழம்பிக்காம மன அமைதியோட வாழ்க்கை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. உனக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. இந்த வராகி அம்மாவை நீ கண்ணீரோட கூப்பிட்டதை பார்த்துட்டு தான் நான் உனக்காக உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். இனிமேலும் யாரும் எந்த விதத்திலும் உன்னை கண்ணீர் வடிக்க விட நான் விட்டுட மாட்டேன். உன் மனக்கலக்கத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் செல்லமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து
உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்த பிறகு நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே உன் வாழ்க்கை பிரகாசமானதாக மாறப்போகுது. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை நான் வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். மிகப்பெரிய ஒரு மங்கள செய்தி உன்னை தேடி வரும். உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகிற ஒவ்வொன்றும் உனக்கு பிடிச்ச விஷயமா, உனக்கு சந்தோஷத்தை தரும் நல்ல விஷயமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இனி என்ன நடந்தாலும் எல்லாமே உன் ஆசைப்படி நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பிரபஞ்சத்தை ஆள்வதற்காக பிறந்த குழந்தை அல்லவா. என்னை சரணடைஞ்ச உன்னை எல்லா விதத்திலும் நானே நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல செய்தி சிறப்பாக வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மேலே வச்சு நீ வேலை செய்யும்போது எல்லா வேலைகளிலும் உனக்கு வெற்றிகள் வந்து சேரும். உன்னுடைய கடமையிலிருந்தும் பொறுப்புகளிலிருந்தும் நீ விலக நினைக்காதே. உன் கடமையையும் பொறுப்பையும் நீ சரியாக செய்யும்போது தான் இந்த வராகி அம்மா நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னை உயர்ந்த நிலையில் உயர்த்தி உட்கார வைப்பேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இனிமே எந்த ஆபத்தும் பிரச்சனையும் தீய மனிதர்களும் உன்னை நெருங்கக்கூட முடியாது என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு பல மடங்கு அதிகமாக அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தர வந்துட்டேன். இனிமே நீ எதையும் நினச்சி பயப்பட வேண்டாம். என்னை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்காது. எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காதுன்ற நம்பிக்கையோட கவலை இல்லாமல் நிம்மதியாக வாழ தயாராகு. தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கற்பனை செஞ்சு நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது. உன் வேண்டுதலை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக இந்த வராகி அம்மா வாழ வைக்க போகிறேன். நீ என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கேட்ட விஷயங்களை எல்லாம் நானே முன்னின்று உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். கொஞ்சி பேசுகிறவங்க யாரும் கடைசியில் கூட துணைக்கு வரப்போகிறதில்ல. அதே போல் கெஞ்சி பேசுகிறவங்களும் உனக்கு துணையாக வந்து ஒருபோதும் நிற்க மாட்டாங்க. யார் உன்கிட்ட உரிமை எடுத்து கோபமாக பேசுகிறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் உனக்கு ஒன்றுனா முதல்ல வந்து உனக்கு துணையாக நிற்பாங்க என் செல்லமே. ஏன்னா கோபம் இருக்கிற இடத்துல நல்ல குணமும் இருக்கும். அவங்க உனக்காக எப்போ வேணாலும் வந்து நிற்பாங்க. இந்த கொஞ்சி பேசுகிறவன் எல்லாம் நீ ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு கூப்பிடும்போது கொஞ்சி பேசியும் கெஞ்சி பேசியும் நைஸாக உன்கிட்டேருந்து நழுவ தான் பார்ப்பாங்க. ஆனால் கோபப்படுறவங்க உனக்காக ஒன்றுனா ஓடி வந்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பழி சொல்ல 1000 பேர் உனக்கு வந்தாலும் உனக்காக ஒரு நல்ல வழி சொல்ல இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உனக்கு நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் அருளின் மூலமாக உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கூட இந்த வராகி அம்மா நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ நினச்சதெல்லாம் இனி ஒவ்வொன்றா நல்லபடியாக நடக்க தான் போகுது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்கிறது போல தான் உனக்கு வரவிருந்த மிகப்பெரிய ஆபத்தை அப்படியே பாதியிலேயே திருப்பி அனுப்பிட்டேன். யார் அதை செய்ய நினச்சாங்களோ அவங்களுக்கே அது போய் சேர்ந்துருமேன்னு செல்லமே. இதுவரைக்கும் உனக்கு வந்த பல துன்பங்களிலிருந்து இந்த வராகி அம்மா எப்படி உன்னை காப்பாற்றுறேனோ அதே போல் இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன். என்றும் என்றென்றும் உன்னை காப்பாற்றி உன்னை ஆசீர்வதிக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. என்ன நடந்தாலும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் காப்பாற்றுவேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழும். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் இந்த வராகி அம்மாவே கொண்டு வந்து தந்துடுறேன். எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து உன்னால் மேலே வர முடியும். இன்னும் எதுவும் முடிஞ்சு போகலை. நம்பிக்கையுடன் இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். உன்னோடு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையை நீ மிகச் சுலபமாக எளிமையாக சந்தோஷமாக சீர்படுத்தி வாழ்ந்துட முடியும். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட முயற்சி செஞ்சால் மட்டும் போதும். நீ எதிர்பார்க்குறதை எல்லாம் இந்த வராகி அம்மா நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி
உனக்கான நல்லதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ நினைச்சதை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ ஏன் மேலே எல்லையில்லாத அளவுக்கு அன்பும் பாசமும் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற நல்லதை செய்யதானே வந்திருக்கேன். ஒருவேளை நீயே என்னை மறந்தாலும் இந்த வராகி அம்மா நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ எதிர்பார்த்தது போல உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். எந்த பக்கம் அடுத்து போகணும் என்ன செய்யணும்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்க உனக்கு உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து ஒரு புதிய தெளிவையும் தைரியத்தையும் கொடுக்க போகிறேன். கடந்த சில நாட்களாக உன் மனசில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் விடை கொடுப்பேன். இனி எல்லாமே உனக்கு நல்ல விதத்தில் நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா. இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கும் முயற்சி செஞ்சதுக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மாவே உனக்கு நல்ல பலனை கொடுத்துட்றேன். உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் உழைப்பை நீ கவனமோடு செய்யும்போது என்னை பிரார்த்திக்கும் போது அதற்கான நல்ல பலன்களை எல்லாம் மிக பெருசாக விமரிசையாக நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தணும்னு நினச்சி வேலை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி செயல்படுகிறார்களோ அவர்களுடைய செயல்கள் எல்லாம் கடைசியில் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கே காரணமாக அமையப்போகுது. எதையும் யோசித்து நீ வருந்த வேண்டாம். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. வாழ்க்கை அமைதியோட பொறுமையாக நீ வாழ்ந்தால் மட்டும் போதும். மற்ற எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருந்து நடத்தி கொடுக்குறேன். அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படியும் நீ நிம்மதியாய் வாழும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை இருண்டு போனாலும் அதில் விளக்கேற்றுறதுக்கு நான் வந்து நிற்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சுட்டதானே. இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்கு தேவையான அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும். நீ எதுக்காகவும் பயப்படவோ பதட்டமடையவோ வேண்டாம். நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கை அழகாக வாழ தயாராகு. உன்னை பதட்டப்படுத்தும் விஷயங்களில் கவனம் செலுத்தாதே. பயம் வரும்போதெல்லாம் என்னை நீ வணங்குன என்னை கூப்பிட்டினா நான் உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. யாரெல்லாம் உன்னை சுலபமாக ஏமாத்திடலான்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லவும் பதிலடி கொடுக்கவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். காலம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த வராகியும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ சிந்தின கண்ணீர் துளிகள் தான் நாளைக்கு உனக்கான ஆசீர்வாதமாக, உனக்கான வெற்றியாக, உனக்கான மழையாக பொழிய போகுது. உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா நானே செஞ்சு கொடுக்குறேன். உன் ஆசீர்வாதங்களையும் உன் அழகான எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. வலினா என்னன்னே தெரியாதவங்ககிட்ட போய் நீ வலிக்குதுன்னு சொன்னீன்னா அவங்க சிரிக்க தான் செய்வாங்க. வலி என்னன்னா தெரிஞ்சவங்க கிட்ட போய் நீ வலிக்குதுன்னு சொன்னீன்னா அவங்க அழுகுவாங்க. எல்லா விஷயங்களும் அனுபவிக்காத வரைக்கும், தான் கஷ்டப்படாத வரைக்கும் வெறும் வார்த்தைகளாக கதையாகத்தான் தெரியும். உண்மையாகவே உன்னை நேசிக்கிறவங்க கிட்ட போய் உன் மன வருத்தத்தை சொன்னினாதான் அவங்க உனக்காக வருத்தப்படுவாங்க, உனக்காக யோசிப்பாங்க. உன்னை நேசிக்கும் மனிதர்களை பற்றி மட்டும் நீ யோசி. அவங்கக்கிட்ட மட்டும் போய் உன் கஷ்டங்களையும் சொல்லி ஆறுதலை தேடு. உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக சிறப்பாக சந்தோஷமாக அழகாக வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா